கோகுல், தொடர்ந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் பேசியிருந்தக்கூடிய விஷயங்கள் குறித்து விவரிக்கலாம். தொடர்ந்து முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் பேசி வருகிறார். தற்பொழுது மேலும் பவள விழாவை கொண்டாடியது கழகம் என்றும் 6வது முறையாக ஆட்சியில் அமர்ந்திருக்க காரணம் கோடிக்கணக்கான திமுக தொண்டர்கள் என்பதை நான் அனைத்து இடங்களிலும் சொல்லியிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். கடந்த 7 ஆண்டுகளாக நாம் எதிர்கொண்ட அனைத்து தேர்தல்களிலும் வெற்றியை பெற்று வருகிறோம் என்றும் இந்த வெற்றிக்கு காரணம் கழக நிர்வாகிகளும் தொண்டர்கள் தான் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இத்தகைய நன்றி உணர்வோடு தான் நான் செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் பேசி வருகிறார். பல்வேறு கருத்துக்களை தேர்தலை மையப்படுத்தி தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் வகையில மாவட்டங்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை முதலமைச்சர் வழங்கி வருகிறார். குறிப்பாக அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தொண்டர்களையும் கட்சி நிர்வாகிகளையும் தொடர்ந்து அவருடைய குறைகளை கேட்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்திருக்கிறார். ஒவ்வொரு மாவட்டங்களும் கட்சி நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்களும் ஊராட்சி மற்றும் வார்டு வாரியாக சென்று மக்கள் குறைகளையும் கட்சி நிர்வாகிகளுடைய குறைகளையும் கேட்டு அந்த குறைகளை சரி செய்ய வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்திருக்கார். தொடர்ந்து வேட்பாளர் யார் என்பது வரை இந்த கூட்டத்தில் அவர் பேசியிருக்கார். அடுத்து நடைபெறக்கூடிய பொதுக்குழுவில் கட்சி ரீதியாக பல்வேறு முக்கிய முடிவுகளும் எடுக்கப்பட இருக்கிறது. அது குறித்தெல்லாம் ஒரு முன்னோட்டமாக இந்த கூட்டத்தில் முக்கியமான ஒரு ஆலோசனை முதலமைச்சர் தொடர்ந்து உரையாற்றி வருகிறார். கோகுல், அதே போல மாவட்ட செயலாளர்களுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்களையும் முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். தொடர்ந்து இனி மாவட்டங்களிலேயே இருப்பதற்கும் அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். இது தொடர்பாக அடுத்து வரக்கூடிய மாவட்ட செயலாளர்களுடைய பணி என்னவாக இருக்க போகிறது என எதிர்பார்க்கலாம்? நிச்சயமாக அடுத்த 8 மாதங்கள்ல சட்டமன்ற தேர்தலை தமிழகம் எதிர்கொள்ள இருக்கக்கூடிய நிலையில மீண்டும் கூட்டணி வெற்றி பெறுவதற்கான பல்வேறு வியூகங்கள் அமைத்து தேர்தல் பணிகளை திமுக தலைமை ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒருங்கிணைப்பு குழு கட்சி நிர்வாக ரீதியாக கட்சியை சரி செய்யக்கூடிய பணியில் ஈடுபட்டு தேர்தல் பணியை தீவிரப்படுத்தியிருக்காங்க. அந்த ஒருங்கிணைப்பு குழுவுடைய பணிகள் எல்லாம் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். அவர்கள் ஏற்கனவே பூத் கமிட்டிகளை அமைத்து கட்சியை ஒவ்வொரு பூத் வாரியாக வலுப்படுத்த வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை கொடுத்திருந்தார்கள். அந்த பூத் கமிட்டியுடைய செயல்பாடுகள் குறித்தெல்லாம் முதலமைச்சர் மாவட்ட செயலாளர் கேட்டிருந்திருக்கார். இனிமேல் அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் பெரும்பாலும் தொகுதிகளிலும் மாவட்டங்களிலும் நேரத்தை செலவிடுங்கள் என்றும் கட்சி நிர்வாகிகளுடைய குறைகளையும் அதே போல மக்களுடைய குறைகளையும் கேட்டு அடுத்த கட்டமாக கட்சி பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளையும் ஒருங்கிணைத்து தேர்தல் பணியை ஆற்ற வேண்டும் என்றும் நிர்வாக ரீதியாக சில ஒன்றியங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒன்றியங்களில் யாராவது கட்சி நிர்வாகிகள் அதிருப்தி இருந்தால் அவர்களையும் ஒருங்கிணைத்து தேர்தல் பணியை ஆற்றுவதற்கு மாவட்ட செயலாளர்கள் அந்த ஒருங்கிணைப்பு கூட்டங்களை எல்லாம் நடத்த வேண்டும் என்றும் ஏற்கனவே 1244 இடங்களில் பொதுக்கூட்டங்களை நடத்துவதற்கு முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார். 4 ஆண்டு சாதனைகளை சொல்லும் வகையில் இந்த கூட்டங்களை தமிழகம் முழுவதும் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டங்கள் அனைத்துமே ஊராட்சி வாரியாக நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறது. குறிப்பாக திண்ணை பிரச்சாரங்கள் போல இந்த கூட்டங்களை நடத்துவதற்கு முடிவு செய்திருக்கிறார்கள். அதிமுக பாஜக கூட்டணியை சமூக வலைதளங்களிலும் அவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. பல்வேறு கருத்துகள், விமர்சனங்கள் எல்லாம் அந்த கூட்டணி குறித்து வரக்கூடிய நிலையில சமூக வலைதளங்களிலேயும் திமுக சமூக ஊடக பிரிவினரும் இளைஞரணியும் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையிலையும் தயாராக இருக்குமாறு பல்வேறு கருத்துக்களை பேசியிருப்பதாக சொல்லப்படுகிறது. கோகுல், குறிப்பாக என்னென்ன தீர்மானங்கள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது? முக்கிய தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திமுக மாவட்ட கூட்டத்தில் ஏற்கனவே ஜம்மு காஷ்மீர் நடந்த தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்தும் அதே போல போப்புடைய மறைவுக்கு இரங்கல் தெரிவித்தும் மௌன அஞ்சலியும் இந்த கூட்டத்தில் செய்யப்பட்டது. திமுகவுடைய 5வது ஆண்டு திமுக ஆட்சி அடியெடுத்து வைப்பதும் மக்களின் மகத்தான பேரன்பை பெற்று இந்தியாவிற்கு ரோல் மாடலாக செயல்படும் முதலமைச்சருக்கு பாராட்டு தெரிவித்தும் இந்த மாவட்ட கூட்டத்தில் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு நாடு போற்றும் 4 ஆண்டு தொடரட்டும் பல்லாட்டு என்ற சாதனை விளக்க பொதுக்கூட்டங்களை 1244 இடங்களில் நடத்த வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பவள விழா கண்ட திராவிட முன்னேற்ற கழகம் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இது குறித்த பல்வேறு விஷயங்களை பேசி வருகிறோம். இணைப்பில் இருங்க, தொடர்ந்து பேசலாம்.